Hi students, next example 6.31. A car rental firm has charges 25 with a 1.8 kilometer and 12 for every additional kilometer. Okay, find the equation relating the cost y to the number of kilometer x. Also find the cost of travel 15 kilometers. First என்ன சொல்றாங்க? Let x and y be the kilometer and cost. x வந்து கிலோமீட்டர்னோ y நம்ம காஸ்ட்னு வச்சுக்கிறோம். சரியா? So first பாருங்க 25 rupees. A car rental has charges 25 with 1.8 kilometers. ஓகேவா? So அப்போ y is equal to 25 rupees cost. எப்போ 0 less than or equal to x less than or equal to 1.8 வரைக்கும். ஓகேவா? இது 12 for every additional kilometers. அப்போ 25 rupees அப்படியே வந்துடும். additional cost வந்து என்னது 12 rupees. எதில் அந்த மைனஸ் பண்ணணும் 1.8 இருந்து. அப்போ x minus 1.8. ஓகேவா? இது எப்போனா x வந்து greater than or equal to 1.8 இருக்கும்போது. ஸோ இதை ஒரு ஃபங்க்ஷனை எழுதணும்னா y is equal to first 125 0 less than or equal to x 1.8 then அடுத்த 25 plus 12 into x minus 1.8 x வந்து greater than or equal to 1.8 அது வந்து இந்த ஈக்குவேஷன். இப்போ என்ன கொடுனா find the cost of the travel 15 km. அப்போ x தானே x வந்து 15 km இங்கே போய் அப்ளை பண்ணணும். ஸோ y is equal to 25 plus 12 into 15 minus 1.8. So 25 plus 12 into 15 ல 1.8 போச்சுனா என்ன வரும் 14 13.2. ஓகேவா? ஸோ 132 12 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 4 6 2 2 3 1 4 8 5 1. ஸோ எத்தனை டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் 1 டெசிமல் தள்ளி. ஸோ அப்போ 25 ப்ளஸ் 158.4 இதை ஆட் பண்ணிங்கன்னா 183.4 rupees. ஓகேவா? ஸோ அப்போ என்ன எழுதுறோன்னா we get cost of travel 15 kilometer is 183.40. That's all. Students, next example 6.32. If a line joining 2 points 3,0 and 5,2 okay va rotated about the point 3,0 in counterclockwise direction of through an angle 15 degree. Find the equation of the line in the new position. So first one line joining points ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ 3,0னா இந்த இது வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். அடுத்து 5 இது 4 இது 5 5,2னா இங்கே வச்சுக்கலாம். இது வந்து B வந்து என்னது 5,2. ஓகேவா? ஸோ ஒரு லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டோம். இந்த ஏபிக்கு முதல்ல என்ன செய்யணும்னா ஒரு லைன் ஜாயினிங் தானே. ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப் ஆஃப் ஏபிக்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் y2 minus y1 divided by x2 minus x1. ஏவோட பாயிண்ட் என்னது 3,0 இது 5,2. y2 minus y1 என்னது இது y2 minus y1 அப்போ மேலே 2 இது x2 minus x1 5 minus 3. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபினா எம்மா m is equal to 2 divided by 2 னா m is equal to 1. m னா நம்மளுக்கு என்ன தெரியும் ஸ்லோப்புக்கு tan theta is equal to 1 னா theta is equal to 45 degree. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஒன். தென் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 3,0 அங்கே பாயிண்ட்ல இருந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் த்ரூ ஆங்கிள் வந்து என்னது 45 டிகிரி. இது வந்து கிளாக் வைஸ். இங்கிட்டு திரும்ப இப்படி ரிட்டர்ன் போகிறது தான் என்னது counter clockwise about the point another 3,0. ஓகேவா? ஸோ இந்த இது என்னது இது A
இது ஏபின்னு வச்சுருக்கோமா, இந்த இதை வந்து என்ன செய்யலாம், இந்த லைனை சிடின்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ ஏன்ற பாயிண்ட் இதில் தான் நம்மளுக்கு என்ன இது கவுண்டர் கிளாக் வைஸில் ஒரு 15 டிகிரி போகுது. அப்போ டோட்டல் எவ்வளோ ஸ்லோப் வந்து 60 டிகிரி, அதாவது tan ஆஃப் 45 டிகிரி ப்ளஸ் 15 டிகிரி. ஸோ tan 60ன்றது என்னது √3. அப்போது நம்மளுக்கு நியூ பொசிஷன் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஆஃப் நியூ பொசிஷன். ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் line in new position அப்படின்னு எடுத்தோம்னா ஃபார்முலா வந்து என்னது, y minus y1 is equal to m x minus x1. ஓகேவா? பாயிண்ட் இங்கே என்னென்னா 3,0 அண்ட் m வந்து √3. ஸோ y minus 0 is equal to √3 x minus 3. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இது y is equal to √3x minus 3 √3. அப்போ இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா √3x minus y minus 3 √3 is equal to 0. That's all. Okay. Hi students, next exercise 6.3, fifth sum. If minus 4,7 is one vertex of your rhombus and if the equation of one diagonal is 5x minus y plus 7 is equal to 0, then find the equation of another diagonal. ஓகேவா? ஸோ ஒரு ராம்பஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ராம்பஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன் வேர்டெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ வந்து -4,7. தென் ஒன் டயகனலோட ஈக்குவேஷன் நான் வந்து என்னது பிடியோட ஈக்குவேஷன் என்னது 5x minus y plus 7 is equal to 0. தென் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் another diagonal வந்து என்னது ஏசியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது பர்பண்டிகுலரா. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்கிறோம், மாற்ற போகிறோம். The equation of the given diagonal is given diagonal வந்து 5x minus y plus 7 is equal to 0. அப்போ equation of AC வந்து is perpendicular. ஸோ அப்போ பர்பண்டிகுலராக என்ன செய்வீங்க, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் எக்ஸுக்கு. அப்போ மைனஸில் இருக்கலாம் என்ன செஞ்சிடலாம், எக்ஸ் ப்ளஸ் 5y ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? it passing through another -4,7. it passes -4,7 அப்படின்னா -4 plus 5 into 7 plus k is equal to 0. so -4 plus 35 plus k is equal to 0 na இது 31. ஓகேவா? so 31 plus k is equal to 0. k is equal to -31. ஸோ அதை போய் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இதுதான் என்னது the required of another diagonal. require another diagonal வந்து என்ன வந்துடும், x plus 5y minus 31 is equal to 0. ஓகேவா? that's all. Students, next exercise 6.3, seventh sum. Find the equation of two straight lines which are parallel to the line. சரியா? parallel to the line na given வந்து 12x plus 5y plus 2 is equal to 0. இதுக்கு parallel any line is parallel na 12x plus 5y plus k is equal to 0. and at a unit distance na 1 ன்னு அர்த்தம். from the point another 1,1. நம்ம இந்த லைன் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். யூனிட் டிஸ்டன்ஸ்னால் இங்கேருந்து என்னது இந்த இது இருக்கும், இதுதான் லைன். இது 12x ப்ளஸ் 5y ப்ளஸ் k is equal to 0னா இது p, இது a. இந்த pயோட பாயிண்ட் எப்படி இருக்கும், 1,-1. அப்போ pa தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, PA is equal to modulus of AX1 plus BY1 plus C divided by root of A squared plus B squared. ஓகேவா? இதில் X1ன்றது என்னது, X தான். Y1ன்றது X1ன்றது என்னது, சாரி 1, Y1ன்றது இங்கே எழுதிடுங்க. A வந்து 12, B வந்து 5,
C வந்து k. Then x1ன்றது 1, then y1ன்றது -1, PAன்றது என்னது யூனிட் டிஸ்டன்ஸ் 1. ஸோ ஃபஸ்ட்டு நான் PAன்னு எடுத்துக்கிறேன். A வந்து 12 into 1 plus B வந்து 5 into -1, C value k divided by root of a squared plus b squared. A squared வந்து 12 squared வந்து 144 plus 5, b squared வந்து 25. ஓகேவா? ஸோ இப்போ PA is equal to modulus of 12 plus 12 minus 5 நினைக்கிறேன். 12 minus 5 plus k divided by இந்த distance பாருங்க, root of 144 plus 25 root 169. 169க்கு ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 13. ஓகேவா? இப்போ மேலே என்ன வந்துடும்னா PA is equal to 7 plus k divided by 13. ஓகேவா? இப்போ இங்கே என்னன்னா PAன்றது 1. 1 is equal to 7 plus k divided by 13. அப்போ modulus of 7 plus k is equal to 13. மாடுலஸை ரிமூவ் பண்ணும்போது 7 plus k is equal to plus or minus 13. ஓகேவா? அப்போ ரெண்டு தான் பிரிக்கலாம். 7 plus k is equal to 13 ஒன்று, then 7 plus k is equal to minus 13 ஒன்று. அப்போ k is equal to 13 minus 7, k is equal to 6. Then இங்கே k is equal to minus 13 minus 7, k is equal to minus 20. So in equation 1ல போய் substitute பண்ணலாமா? இதை equation 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா, so substitute in equation 1, k is equal to 6. அப்போ 12x plus 5y plus 6 is equal to 0. அதே இதை substitute in equation k is equal to minus 20னா 12x plus 5y minus 20 is equal to 0. இதான் ரெண்டு parallel lines. That's all. Next exercise 6.3 8th sum. Find the equation of straight lines which are perpendicular to the line 3x plus 4y minus 6 is equal to 0 and are at a distance of 4 units from 2, 1. Previous sum பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கும். parallelனு பார்த்துருப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெர்பெண்டிகுலர்னு கொடுத்துருக்காங்க. the same ஒன் தான். என்னது? ஒரு லைன். ஓகேவா? அந்த லைனுக்கு என்னது? 3x plus 4y minus 6 perpendicular to the line. இந்த லைன் வந்து from 2, 1. இங்கே என்ன இருக்குது? 2, 1 இருக்குது. இங்கே வந்து என்னது? இந்த லைன் கிடையாது. இது வந்து இதோட பெர்பெண்டிகுலர் இன்னொரு லைன் இருக்குது. இதோட இது என்னது? 4 units PA. அப்போ length of perpendicular தான் பார்ப்போமா? ஸோ அப்போ முதல்ல given line என்னன்னு பாருங்கள். 3x plus 4y minus 6 is equal to 0. Any line is perpendicular. Any line is perpendicular na 3x perpendicular na செய்வோம் 4x. y ஓட coefficient x க்கு x ஓட coefficient minus into y plus k is equal to 0. ஓகேவா? இந்த டேர்முக்கும் நம்ம என்ன செய்யணும்? length of perpendicular கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா நமக்கு தெரியும். PA is equal to modulus of ax1 plus by1 plus c divided by root of a squared plus b squared. ஓகேவா? இங்கே நம்ம எழுதிருங்க தனித்தனியா. x1 வந்து நம்மளுக்கு என்னது? a வந்து a வந்து 4, b வந்து -3, c வந்து k. then x1 வந்து பாயிண்ட் என்னது? 2, then y1 ஓட பாயிண்ட் வந்து 1. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்? சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். PA வந்து 4, அதை லாஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ PA is equal to a 4 into x1 வந்து 2 minus b into y1 வந்து 1 plus c வந்து k divided by root of 4 squared வந்து 16 plus b squared வந்து 9. ஸோ PA ஓட என்னது? PA is equal to 4 2s are 8 minus 3 plus k divided by root 25 என்ன வந்துடும்?
5 வந்துடும். இப்போ இங்கே பிஏவோட டிஸ்டன்ஸ் என்னது? டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 யூனிட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 is equal to modulus of 5 plus k divided by 5. 5 4s are 20. So modulus of 5 plus k is equal to என்ன வந்துடும்? 20 வந்துடும். ஸோ மாடுலஸை ரிமூவ் பண்ணும்போது 5 plus k is equal to plus or minus 20. அப்போ 1 5 plus k is equal to 20. Another one 5 plus k is equal to minus 20. அப்போ k is equal to இங்கே என்ன வந்துடும்? 20 minus 5 15. இங்கே k is equal to minus 25. டேரக்டாக எழுதுறேன். minus 5 minus 25. ஓகேவா? ஸோ இப்போ அந்த லைனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? லைனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் இந்த இடத்துல போய் கேக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். என்னென்ன? 4x minus 3y plus 15 is equal to 0 and another one 4x minus 3y minus 25 is equal to 0. That's all. Next is exercise 6.39 to sum. Find the equation of a straight line parallel to 2x plus 3y is equal to 10 and which is such that the sum of its intercepts on the axis is 15. Okay va? So solution, first one, given line வந்து parallel. Okay va? Parallel வந்து 2x plus 3y minus 10 is equal to 0. So any line is parallel எடுத்தோம்னா 2x plus 3y plus k is equal to 0. ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா sum of its interceptனு கேட்குறாங்க. அப்போ எனக்கு x intercept y intercept வேணும். if x interceptனு வச்சுக்கோங்களேன், x interceptனா நான் என்ன செய்யணும்னா இந்த ஈக்குவேஷனில் y is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். in equation 1 y 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2x plus k is equal to 0. ஓகேவா? x தான் வேணும். அப்போ x is equal to minus k by 2. அதே இது y intercept எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. y intercept நான் x is equal to 0 in equation 1ல போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3x plus k is equal to 0. அப்போ y is equal to minus k by 3. x intercepting y intercepting add பண்ணாதான் நம்மளுக்கு என்னது? 15. So given sum of intercepts வந்து 15. So minus k by 2 இதையும் add பண்ணாதான் போகிறோம். அங்கே மைனஸ் இருக்குன்னா minus k by 3 is equal to 15. So 6 தான் LCM. ஸோ என்ன செய்வீங்க? minus 3k இங்கே minus 2k is equal to 15. ஓகேவா? இங்கே 6 இங்கே கொண்டு போயிருங்க, மல்டிப்ளை பண்ண வேணாம். அப்போ minus 5k is equal to 15 into 6. ஓகேவா? ஸோ அப்போ என்னது? k is equal to 15 into 6 divided by minus 5. கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 times. ஸோ k ஓட வேல்யூ என்னது? minus 18. ஸோ substitute in equation 1. ஓகேவா? இதுதான் required equation. ஸோ required equation 2x plus 3y k க்கு பதிலா minus 18 is equal to 0. That's all. Friends, next 10th sum. Find the length of the perpendicular and coordinates of the foot of the perpendicular from point another point கொடுத்துருக்காங்க, லைன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர்னாலே தெரிஞ்சிடும். லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் என்ன ஃபார்முலா? லென்த் ஆஃப் பெர்பெண்டிகுலர். ஓகேவா? ஒரு பிஏன்னு கூட வச்சுக்கோங்க. பிஏ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் c டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்டு. ஓகேவா? இதில் வந்து a என்ன b என்னன்னு என்ன செய்யலாம்? நம்ம சைடில் எழுதிடலாம். ஸோ எனக்கு ஏ வந்து இந்த லைன்லேருந்து எழுதணும். ஏ வந்து 1, பியோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1, சியோட வேல்யூ -2, தென் x1ஓட வேல்யூ -10, தென் y1ஓட வேல்யூ -2. அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம்? இதை அப்ளை பண்ணுங்கள்.
So modulus of a வந்து 1 into minus 10, then plus b வந்து 1 into minus 2, c வந்து minus 2, ஓகேவா, divided by root of a square னா 1 square plus 1 squared. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், minus 10 minus 2 minus 2 divided by root of 2. ஸோ மேலே வந்து 14 வந்துடும். மாடுலஸ்குள்ளே minus 14 divided by root 2. மாடுலஸ்குள்ளே இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிடலாம், இதை வந்து என்ன செய்யலாம், ப்ளஸ் 14 எடுத்துக்கலாம். அப்போ 14 divided by root of 2. இதை எப்படி எழுதலாம், 7 into 2. 2 வந்து root 2 into root 2ன்னு பிரிக்கலாம். அப்போ தான் ஒரு root 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்னதுன்னா 7 root 2. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர். இதுக்கு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கோஆர்டினேட்ஸ் எக்ஸாம்பிளில் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர், ஓகேவா. இதுக்கு என்ன ஃபார்முலானா x minus x1 by a is equal to y minus y1 by b is equal to minus ax1 plus by1 plus c divided by a squared plus b squared. ஓகேவா, இதில் x1 y1 நம்மளுக்கு தெரிஞ்சிடும். என்னது, minus 10 minus 2 தான். ஸோ minus 10னா x plus 10, இங்கே y plus 2, இது ரெண்டும் முடிஞ்சிடும். ஏபின்னா ஆல்ரெடி ஏபி என்ன எழுதியிருக்கோம், 1 1 தான். ஸோ இங்கே 1 1 எழுதிடலாம். இங்கே மைனஸ் வச்சுக்கோங்க. ax1 by1 plus c என்ன வந்துச்சு நம்மளுக்கு, minus 14 வந்துச்சா. ax1 by அந்த மைனஸ் அது வெளியில் உள்ள minus 14 அப்படியே எழுதிக்கோங்க. இதோட வேல்யூ என்ன வந்துச்சு டோட்டலாக 7. அடுத்தது டிவைடட் பை இது 1 plus 1 2, அவ்வளோதான். அங்கே ரூட் 2ன்னு வரும், இங்கே ரூட் இல்லாதனால 2ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன எழுதிடலாம், x plus 10 divided by 1, y plus 2 divided by 1 is equal to 2 வச்சு கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 7 வந்துடும். இப்போ ஒவ்வொன்றா ஈக்குவேட் பண்ணுங்கள். x plus 10 is equal to 7, then y plus 2 is equal to 7. ஸோ 10 அங்கிட்டு போச்சுன்னா minus 3, then y ஓட வேல்யூ 5, ஓகேவா. ஸோ therefore required point minus 3, 5. That's all. Hi students, next 11th sum. If P1 and P2 are the length of the perpendicular from the origin to the straight lines, x secant theta plus y cosecant theta equal to 2a. ஓகேவா, இது ஒரு ஈக்குவேஷன். and x cos theta minus y sin theta is equal to a cos 2 theta. இது ஒரு ஈக்குவேஷன். prove that p1 squared and p2 squared is equal to a squared சொல்லணும். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், length of perpendicular from the origin, ஓகேவா. ax plus by plus c is equal to 0 னா c divided by root of a squared plus b squared. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம p1 எடுத்துக்கிறோம், ஓகேவா. ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன எடுத்துக்கிறோம், p1. ஸோ p1 is equal to என்னது, x secant theta plus y cosecant theta minus 2a is equal to 0, ஓகேவா. இப்போ இந்த 2a minus 2a தான் என்னது நம்மளுக்கு c. அப்போ ஃபார்முலாவில் எப்படி எழுதுவோம், p1 is equal to, ஓகேவா, p1 is equal to minus 2a divided by root of secant square theta plus cosecant square theta, ஓகேவா. ஸோ நம்மளுக்கு மாடுலஸ்னால் நம்மளுக்கு என்ன தெரியும், என்னது மாடுலஸ்னால் மைனஸ் இல்லாமல் எழுதணும். அப்போ 2a divided by root of secant square theta plus cosecant square theta, இது p1. இப்போ அடுத்து கன்சிடர் பண்ண போகிறது p2. p2 என்னது, x cos theta minus y sin theta minus a cos 2 theta is equal to 0. இது வந்து p2 minus a cos 2 theta divided by root of, ஓகேவா. root of இங்கே என்ன எழுதலாம், ஃபஸ்ட்டு cos squared theta plus sin squared theta.
ஸோ மைனஸ்னால் நம்ம என்ன செய்வோம், ப்ளஸ் ஆக்கிடுவோம். ஸோ ஒன்லி ஏ காஸ் 2 தீட்டா மட்டும்தான் வரும். இதோட வேல்யூ என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1. ஸோ இது 1ன்னு முடிஞ்சிடும். ஸோ இது மட்டும்தான் வரும். இப்போ கொஸ்டின் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், LHS மட்டும் எடுத்துக்க போகிறோம். P1 ஸ்கொயர்ட் ப்ளஸ் P2 ஸ்கொயர்டு. P1 ஸ்கொயர் என்னது, இங்கே 2a என்ன தரும், 4a ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் போயிடும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, a ஸ்கொயர்டு. இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா. இப்போது இதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 4a ஸ்கொயர் டிவைடட் பை சீக்கன்னா என்ன வரும், 1 பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இது 1 பை சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா. இதை எல்சிஎம் எடுத்துகிட்டு இந்த டேர்மை மேலே கொண்டு போயிருங்க. ஓகேவா, அப்போ 4a ஸ்கொயர் இந்த ரெண்டு டேர்ம் மேலே போயிடும். சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. கீழே எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வந்துடும், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா. இப்போ நெக்ஸ்ட் ஒன், இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா a ஸ்கொயர்டை மட்டும் வெளியே எடுக்க போகிறேன். ஓகேவா, இதில் 4 என்னது 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா தான் நான் ஹோல் ஸ்கொயர்னு போட போகிறேன். சரியா, ப்ளஸ் a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா. இதை பாருங்கள், டினாமினேட்டர் என்ன ஆயிரும், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1ன்னு வந்துடும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா, என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். இது வந்து 3rd சாப்டர் படிச்சிருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். சைன் 2 தீட்டாஸ் ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. சைன் 2 தீட்டாஸ் ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ a ஸ்கொயர்டு, இதுக்கு என்ன செஞ்சிடலாம், சைன் 2 தீட்டா த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டா. a ஸ்கொயர்டை காமனாக வெளியே எடுத்துடலாமா, a ஸ்கொயர்டை காமனாக வெளியே எடுத்திங்கன்னா இங்கே சைன் ஸ்கொயர் 2 தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் 2 தீட்டான்னு வந்துடும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னது 1. அப்போ ஆன்சர் வந்து a ஸ்கொயர்டு. ஓகேவா, இதான் இந்த ஆன்சர் வந்துருச்சா ப்ரூஃபு. ஸோ இங்கே LHS எடுக்கும் போது நம்மளுக்கு இங்கே RHS வந்துடும். ஸோ ஹென்ஸ் proved. That's all. ஓகேவா. Find the 12th sum. Find the distance between parallel lines. ஸோ ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு distance between two parallel linesனா இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். ஸோ d is equal to c2 minus c1 divided by root of a squared plus b squared. ஓகேவா. ஸோ அப்போ find the distance between first subdivision பாருங்கள், இந்த ஃபார்மெட்டில் எழுதுங்க. 12x plus 5y, 7 அந்த சைடு இருந்தாலும் minus 7 is equal to 0. and 12x plus 5y plus 7 is equal to 0. parallel பொறுத்த வரைக்கும் xோட கோஎஃபிஷியன்ட் yோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கணும், சேமாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அப்போ என்ன எழுதிடலாம், ஸோ distance equal to modulus of c2 minus c1 divided by root of a squared plus b squared. ஸோ c2 means 7 இங்கே இருக்குது, c1 means minus 7னா plus 7 divided by root of இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணால் 144, 5 ஸ்கொயர் பண்ணும் போது 25. ஸோ ஆன்சர் இஸ் 14 divided by root வந்து என்னது 169. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், D is equal to 14 divided by 13. ஓகேவா, 14 divided by 13. That's all. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 3x minus 4y plus 5 is equal to 0. இன்னொன்று 6x minus 8y minus 15 is equal to 0. நான் சொல்லியிருக்கேன் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டாக இருக்கணும், சேமாக இருக்கணும். அப்போ இது எதோட மல்டிபிள்ஸாக இருக்குது, 2ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது. ஸோ டிவைடட் 2 ஆன் போத் சைட்ஸ். அப்போ 3x minus 4y minus 15 by 2 is equal to 0. இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள், D is equal to c1 minus c2 divided by root of a squared plus b squared. ஸோ c1 என்னது
C2 minus C1, sorry. C2 minus C1. So C2 வந்து minus 15 by 2. இங்கே 5 na minus 5 divided by root of A squared வந்து 9 plus B squared வந்து 16. ஓகேவா? ஸோ இதை எல்சிஎம் எடுத்துக்கோங்க minus 10. அப்போ minus 25 by 2 இது 25 ரூட்டில் வெளியே எடுத்தால் 5. ஸோ இந்த 2 கீழே வந்துடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் minus 25 divided by 10. மாடுலஸ்னால் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ 25 by 10னா 5 by 2. 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 5 by 2. That's all. Students, next 15th sum. A ray of light coming from the point 1, 2 is reflected at a point A on the x-axis and it passing through the point 5, 3. Find the coordinates of the point A. ஸோ ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கேன் பாருங்கள். ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டு ஓகேவா, இதான் அந்த ரே வந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட் என்னது 1, 2. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரே வந்து பாசிங் த்ரூ த பாயிண்ட் 1, 2. நான் அதை பீன்னு வச்சுக்கிறேன். இந்த ரே வந்து இங்கே இருக்குது. அது என்னது பாயிண்ட் ஏ ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஏ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஒய்க்கு ஈக்குவல் டு 0. இது வரைக்கும் புரியுதா? தென் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 5, 3. இந்த ரே வந்து திரும்ப என்னது ரெஃப்ளெக்ட் ஆகி 5, 3 வழியாக போகும். அதோட பாயிண்ட் வந்து Q. இதுதான் சம்மில் கொடுத்துருக்காங்க. ஒரு ரே வந்து 1, 2 வழியாக வந்து ஏன்ற பாயிண்டில் மீட் ஆகி திரும்ப ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ணுறது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்துருப்போம். ஸோ அதே மாடல் தான். Pலேருந்து என்ன செய்யணும், இந்த பாயிண்ட் வந்து அப்படியே ரெஃப்ளெக்ஷன், இதோட ரெஃப்ளெக்ஷனை அப்படியே இங்கே எடுத்துக்கிறோம். ஓகேவா? அது P'. இது 1, 2னா இங்கே ரெஃப்ளெக்ஷன் என்னது 1, -2. அதே மாதிரி இதோட ரெஃப்ளெக்ஷன். இப்போ இது ஒரு ஸ்ட்ரைட் லைனா P', Q கண்டுபிடிக்கணும். அதாவது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் P', Q. ஓகேவா? ஈக்குவேஷன் ஆஃப் P', Q கண்டுபிடிக்கணும். கிவன் பாயிண்ட் என்னது, கிவன் பாயிண்ட்ஸ் P' வந்து 1, -2 அண்ட் Q வந்து என்னது 5, 3. ஸோ ஒரு 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். y minus y1 by y2 minus y1 x minus x1 by x2 minus x1. ஸோ y minus y1னா என்னது இங்கே +2. தென் y2 minus y1 3 + 2 is equal to x minus x1னா 1. 5 minus 1. x2 minus x1னா 5 minus 1. So y plus 2 divided by 5 is equal to x minus 1 divided by 4. அப்போ 4y plus 8 is equal to 5x minus 5. So 5x எல்லாத்தையும் அங்கே கொண்டு போங்க. 5x plus 4y minus 5 minus 8 equal to 0. So 5x plus 4y minus 13 is equal to 0. ஓகேவா? ஸோ இதான் இந்த என்னது P' Q ஓட ஈக்குவேஷன். இப்போ நம்மளுக்கு அது வழியாக பாஸ் ஆகிற இந்த ஏவோட இது வேணும். எக்ஸ் என்னது எக்ஸ் ஒய் வந்து 0. அப்போ y is equal to 0 இன் ஈக்குவேஷன் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5x minus 13 is equal to 0. 5x is equal to 13. x is equal to 13 by 5. அப்போ ஏவோட பாயிண்ட் என்னது, பாயிண்ட் ஆஃப் ஏ வந்து 13 by 5, 0. That's all.